ஹே ஹாய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் இட்டு வந்திருக்கேன்னா, ரேடியஸ்ங்கிற ஒரு படத்த தான் இட்டு வந்திருக்கேன். ஒரு சஸ்பென்ஷன் நிறைஞ்ச படத்த உங்களுக்கு இட்டு வந்திருக்கேன். இந்த படத்த ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்கும்போதும் நெஞ்ச கையில பிடிச்சிட்டு பார்க்குற மாரி தான் இருக்கும். அந்த மாரி ஒரு படத்த தான் உங்களுக்கு தூக்கி கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்த பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களால பொறுமைய தாங்க முடியாதுன்னா இந்த படத்த நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா படத்துல ஒரு சில ட்விஸ்ட் இருந்தா சரின்னு சொல்லலாம். படமே ட்விஸ்டா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா சஸ்பென்ஷனா இருக்குது. சரிடா ராஜு, படத்தோட கதைய சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதை சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்றேன். இந்த படத்துல நம்ம ஹீரோ போற இடமெல்லாம் எல்லாருமே பொத்து பொத்துன்னு சாகுறாங்க. அதாவது அவனை சுத்தி இருக்கிற ஒரு சர்க்கிள்குள்ள இப்படி நிறைய பேர் சாகிறத பார்த்த நம்ம ஹீரோவுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவுமே அப்செட் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ தான் கொலை பண்றான்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் துரத்த ஆரம்பிக்குது. இதுல இருந்து இவன் எப்படி தப்பிச்சான்? இவனை சுத்தி எல்லாம் சாகுறாங்கன்னா இவனுக்கு பவரா இல்ல என்னது என்ன மண்ணாங்கட்டினே தெரியல. அத ஃபுல் டீடைல்ஸா நம்ம உள்ள போய் பார்த்தரலாம். இந்த படத்தை எல்லாரும் கண்டிப்பா பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. இந்த படத்தை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தனை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவன் தான் நம்மளோட ஹீரோ. என்னடா கந்தனுங்கோலமா நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா கார் ஓட்டிட்டு வரும்போது இவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இவனுமே மண்டையெல்லாம் ரத்தமா இருக்குது. சரி ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு அவனுமே வந்து ரோட்டுக்கு மேல ஏறி வரான். இவனுமே ஏறி வந்து சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. அந்த காரை போயிட்டு ஹலோ நில்லுங்க நில்லுங்க அப்படின்ட்டு கையை காமிச்சு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த காருமே இவனை நோக்கி வருது. சரி இவன் பக்கத்துல வந்து நிக்குன்னு பார்த்தோம்னா இவன் மேலேயே ஏத்த வருது. இவனுமே விளையிடுறான். என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அந்த காருக்குள்ள போய் பாக்குறான். அந்த காருக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணுமே வந்து இறந்து போய் கிடக்குது. கண்ணெல்லாம் வெள்ளை கலர்ல. இத பார்த்ததுமே இறந்து போனவங்கள 4 நாள் வச்சிருந்தா அவங்க கண்ணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஐயோ இவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அவ காருக்குள்ள இருந்த அவளோட போனையே எடுத்துட்டு நம்ம ஹீரோவுமே போலீஸ்க்கு வந்து கால் பண்றான். அப்படியே போலீஸ் கால் பண்ணிட்டு ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆமாங்க போலீஸ் ஸ்டேஷன் தான், சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஹலோ மேம் இங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பொண்ணு இறந்து போயிருச்சா, என்னையா சொல்ற அப்படிங்கிற மாதிரி போலீஸ்மே கேட்கும்போது ஆமாங்க நான் உண்மையை தான் சொல்றேன், நீங்க உடனே இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்றான். சரி ஓகே நான் அங்க வரணும்னா அட்ரஸ் சொல்லு, உன்னோட நேம் சொல்லு, அப்படின்னா தானே நான் அங்க வர முடியும் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து எதுவுமே ஞாபகமே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுமே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே போனையுமே கட் பண்ணிடுறான். கட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த காருக்கு மேல ஒரு காகம் செத்து போய் விழுகுது. இத பார்த்ததுமே நம்ம ஹீரோ துண்டக்கானும் துணியை காணும் ஓடுறான். அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. சரி இங்க போயிட்டு நம்ம நடந்த விஷயத்த சொல்லுவோம், அவங்கள வச்சு காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு அந்த ஒரு ஃபுட்டேஜ், அதாவது அந்த ஹோட்டலுக்குள்ளேயுமே வந்து போறான். சரி அங்க போயிட்டு சொல்லலாம்னு பார்த்தா இங்கேயாவது கார்ல ஒரு பொண்ணு தான் இறந்திருந்தது. இங்க ஹோட்டலுக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இத பார்த்து மிரண்டு போயிறான் நம்ம ஹீரோ. ஐயோ தலையில கை வச்சு என்னடா ஆச்சுன்னு திரும்பி பார்த்தா வெளியே ஒரு பெரிய ட்ரக்குமே வந்து வெளியில நின்ன காரு மேல டம்முன்னு மோதுது. ஏன்னா ட்ரக்ல உள்ளவனுமே இறந்து போயிட்டான். இப்ப நம்ம ஹீரோவுமே விறுவிறுன்னு வெளியே வந்துட்டு என்னடா ஆச்சு எல்லாரும் செத்து போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஒருவேளை காத்துல வந்து வைரஸ் ஏதாவது பரவுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவனோட சட்டையை கிழிச்சு அதையுமே வந்து மூக்குல வச்சுக்கிறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அங்க நம்ம படத்தோட டைட்டில தான் போட்டு காமிக்கிறாங்க, ரேடியஸ்ங்கிறத. இப்போ நம்ம ஹீரோவுமே அந்த ஃபுட்டேஜ்னு சொன்னேன் பாத்தீங்களா, அங்க இருந்து தப்பிச்சு ஒரு காட்டு பகுதிக்குள்ள வந்துடுறான். வந்துட்டு இவன் வீட்டுக்கு போலான்னு நினைக்கும் போது ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன்கிட்ட உள்ள வீட்டுக்கு போகிற ஒரு மேப்பும் அதே மாதிரி அவனோட ஐடி ப்ரூஃபும் ஒன்னு இருக்குது. ஆக்சுவலா அந்த ஐடி ப்ரூஃப்ல இவனோட நேம் வந்து லியம்னு போட்டிருக்குது. ஐயோ நம்ம பேரு லியமான்ட்டு அவனுக்கு அப்புறம் தான் தெரியுது. சரி ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அவனுமே அப்படியே பையா நடந்து அவனோட வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கீயை காணும். ஐயோ ஆக்சிடென்ட்ல வந்து சாவி எங்கேயாவது விழுந்திருக்குமா அப்படின்ட்டு சரி வேற வழியே கிடையாது அப்படின்ட்டு கண்ணாடியை உடைச்சிடறான். கண்ணாடியை உடைச்சு வீட்டை திறந்து எப்படியே உள்ள போயிடுறான். உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்குன்னு யாருமே கிடையாது. அதாவது ஒரு பேச்சுலர், அதாவது சிங்கிள் பசங்க தான். நம்ம ஹீரோக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே உள்ள போயிட்டு குளிச்சுட்டு வரான். குளிச்சுட்டு வந்ததுமே டிவியில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நியூஸ்லயுமே வந்து எல்லாருமே மர்மமான முறையில இறந்துகிட்டு இருக்காங்க, யாரும் வெளியே வராதீங்க, பார்த்து சூதானமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இத பார்த்த அடுத்த செகண்ட் அவன் கண்ணாடியை உடைச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த இடத்துல டேப் போட்டு ஃபுல்லா கவர் பண்றான். அது மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா இடத்துலயும் வந்து டேப் போட்டு கவர் பண்றான். இப்படி கவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு லாரி சவுண்ட் கேக்குது. என்னடா லாரி சவுண்ட் கேக்குதுன்ட்டு விண்டோ வழியா பாக்குறான். அப்போ அந்த லாரி பக்கத்துலயுமே வந்து ஒருத்தர் நிக்கிறத பாக்குறான். நிக்கிறத பார்த்ததுமே இந்த விண்டோ வழியாவே ஹே யாரா நீ, இந்த இடத்த விட்டு போடா இல்ல நீ செத்துருவ, ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் பேசுறது எதுவுமே அவனுக்கு கேட்கவே மாட்டுது. என்னாச்சு என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி அவன் வெளிய இருந்து கத்துறான். அடங்கொய்யால இறா வரேன் அப்படின்ட்டு இவனுமே வந்து ஒரு போர்டுல வந்து கோ ஹோம் அப்படிங்கிற மாதிரி எழுதி, அதாவது வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி எழுதி காமிக்கிறான். ஆனா அதை பார்த்துட்டு என்னடா என்ன எதுக்குடா வீட்டுக்கு போ சொல்ற அப்படின்ட்டு இவனை நோக்கி வரான். இவன் நோக்கி வர அவனுமே ஒரு கட்டத்துல வந்து அதே இடத்துல செத்து போயிடுறான். நம்ம ஹீரோக்கு இப்பவும் ஒன்னும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே சுத்தி முத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி
அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது வெளியே ஒரு காக்கா சவுண்ட் கேக்குது. என்னடா காக்கா சவுண்ட் கேக்குதுன்ட்டு இவன் விண்டோ வழியா பாக்குறான். அந்த காக்கா வந்து அவன் செத்தான் பாத்தீங்களா, அவனையும் தாண்டி இருக்குது. இப்பதான் யோசிக்கிறான், ஒருவேளை நம்மளால இருக்கோமோ, நம்ம பக்கத்துல எது இருக்குதோ அது சாகுதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த காக்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த காக்காவை நோக்கி பக்கத்துல போறான். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க போகும்போது லாஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அந்த செகண்ட்லயே காக்காவும் செத்து போய் கீழே விழுகுது. இத பார்த்து மிரண்டு போயிடுறான். அடங்கொய்யால நம்மளாலதான் எல்லாரும் செத்து இருக்காங்களா, இப்போ இவ்வளவு பேர் செத்ததுக்கு காரணம் நம்ம தானா அப்படின்ட்டு ரொம்பவுமே வருத்தப்படுறான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ காக்கா வந்து இந்த இடத்துல தான் செத்து இருக்குது, இந்த இடத்துல கயிறு கட்டுவான், இதை தாண்டி உள்ள வந்தா தானே சாகுறாங்க, அப்போ இந்த இடத்துல கயிறு கட்டுவான் அப்படின்ட்டு ஒரு கயிறை இட்டு போய் அந்த காக்கா செத்த இடத்துல கட்டலான்னு பாக்குறான். கிடையாது, அந்த மனுஷன் செத்த இடத்துல கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்த இடத்துல இருந்து கயிறு கட்டலான்ட்டு அப்படியே ஒரு பிளான் போட்டு கயிறு கட்டுறதுக்கு ரெடி ஆகுறான். அப்படி ரெடி ஆகும் போது இவனுக்கு ஆப்போசிட்ல அந்த ரோட்ல ஒரு கார் வருது. அடங்கொய்யால இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தோம்னா அந்த கார்ல வரவனும் மண்டையை போட்டுருவான், நம்ம இங்க இருந்து எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வீட்டை நோக்கி ஓடியாரான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல அந்த கார்ல இருந்தவங்களுமே வந்து உயிர் பொழைச்சு தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி போலீஸுக்கு வந்து கால் பண்ணலான்ட்டு போனை எடுத்தா போலீஸ்காரங்க 1000 கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டா இங்க வந்துருவாங்க, இங்க வந்தா போலீஸ்காரங்க செத்து போயிருவாங்க, அதுதான் நமக்கு சேஃப், நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சேஃப் அப்படின்ட்டு அங்க பக்கத்துல ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அங்க தேவையான கயர்லாம் எடுத்து அந்த ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடை சுத்தி ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சிடறான். சேஃபா இதை தாண்டி யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி. இப்போ இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாத அளவுக்கு துணியெல்லாம் போட்டு அடைச்சிடறான். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோவுமே அப்படியே சூச்சு போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு 2 போலீஸ்காரங்களும் வராங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ நேரங்கட்ட நேரத்துலயாடா வருவீங்க, ஆத்திர அவசரம் புரியாதாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். இப்போ அங்க வந்த 2 போலீஸ்காரங்களுமே லியம் இருக்கியா, எங்க இருக்க, நீ வீட்டுல தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரங்களுமே வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல இருந்து யாரும் வெளியே வந்த மாதிரி தெரியல. இப்போ அங்க உள்ள போலீஸ்காரங்களுமே சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே வந்து கயிறு கட்டி வச்சிருப்பான் பாத்தீங்களா தரையில, அதையுமே பாத்துறாங்க. என்ன கயிறுலாம் கட்டி இருக்குது அப்படின்ட்டு அதையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நடந்து வராங்க. இவங்க நடந்து வரதை பார்த்த நம்ம ஹீரோவுமே ரொம்பவுமே பயந்து போயிடுறான். ஆனா ஜஸ்ட் மிஸ் அந்த போலீஸ்காரங்களுக்கு முன்னாடி மேல நிறைய பறவைகள்லாம் இருந்திருக்கும். அந்த பறவைகள் எல்லாமே வந்து செத்து போய் பொத்து பொத்துன்னு கீழே விழுகிறத பார்த்து ரொம்பவுமே மிரண்டு போயிடுறாங்க. இதை பார்த்து அந்த போலீஸ்கார அம்மாவுமே வந்து கத்துது, சார் இங்க பாருங்க சார், நிறைய பறவைகள்லாம் செத்து செத்து விழுகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. சரிங்க மேம் நீங்க வந்துருங்க, இதுக்கப்புறம் அதை தாண்டி போகாதீங்க, நீங்க வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்ட்டு அவங்களுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவன் கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிருப்பான் பாத்தீங்களா, அந்ததுமே இவன் ஞாபகத்துக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்து டப்புன்னு எழுந்துடுறான். இவன் எழுந்து என்னடா நடந்துச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ நடக்கிற சவுண்ட் கேக்குது. என்னடான்ட்டு இவனுமே வந்து அந்த விண்டோவோட துணியை லைட்டா விலைக்கு பாக்குறான். அங்க ஒரு பொண்ணு நிக்குது. இதை பார்த்துட்டு இவனுமே ரொம்பவே பயந்து போயிட்டு அப்படியே பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2-3 ஸ்டெப் நடந்து வருவான். அப்படி நடந்து வரும்போது இவனுமே வந்து கீழே விழுந்துருவான். இந்த சவுண்ட் கேட்ட அந்த பொண்ணுமே ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுமே வந்து கூப்பிட்டு இருக்கோம். அடங்கொய்யால வேற வழியே கிடையாது, இவ முன்னாடி வந்தா இவ இறந்து போயிருவா, அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது அப்படின்ட்டு இங்க பாரு நீ யாரா வேணா இரு, ஃபர்ஸ்ட் நீ எனக்கு க்ளோஸா வராத, என் பக்கத்துல வராத, என் பக்கத்துல வந்தா நீ செத்து போயிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த அவளுமே யாரு உன் பேரு லியமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. என்னது லியமா, என் பேர் எப்படி உனக்கு தெரியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து குழம்பி போயிடுறான். அந்த இடத்துல நம்ம பேர் எப்படி இவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்குமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இப்ப இவளுமே அப்படியே பக்கத்துல நெருங்கி நெருங்கி வந்து கதவே தட்ட ஆரம்பிச்சிடறா. என்னடா இவ்வளவு பக்கத்துல வந்துட்டா இவளுக்கு எதுவுமே ஆகலங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு வந்து இருக்குது. இப்ப இவனுமே டப்புன்னு கதவை திறந்துட்டு எதுக்கு என்ன பக்கத்துல வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன அப்படிங்கிற மாதிரி அவளுமே கேட்கும் போது, ஆமா நீ என் பக்கத்துல வந்தனா செத்துருவ, இப்ப ரீசெண்டா எல்லாரும் மாயமா இறந்துகிட்டு இருக்காங்க, அந்த நியூஸ் பார்த்தையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றான். ஆமா அந்த நியூஸ்ல வந்து செத்து போயிருக்காங்களா, அதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது நீயா அத்தனை பேத்தையும் கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கிடையாது கிடையாது நான் கிடையாது, நான் யாரையுமே சாகல, என்னன்னு தெரியல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நான் யாரு பக்கத்துல போறனோ அவங்க மாயமா செத்து போறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு, ஆல்ரெடி நான் ஒரு கஷ்டத்துல தான் இருக்கேன், நீ வந்து இன்னொரு கஷ்டத்தை வந்து திணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் சொல்றது எல்லாத்தையுமே அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என்ன எப்படி உனக்கு தெரியும், என் நேம் எப்படி தெரியும், நான் இங்க தான் இருக்கேன்ட்டு, என் வீடு இங்க தான் இருக்குன்ட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது, ஆமா எனக்கு தெரியும், ஆக்சிடென்ட் ஆனப்போ அந்த கார்ல வந்து உன்னோட வீட்டோட அட்ரஸ் எல்லாமே இருந்தது, அதை பார்த்து தான் நான் இங்க வந்தேன், கண்டிப்பா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, லாஸ்டா நான் ஆக்சிடென்ட் ஆகும்போது என் பக்கத்துல நீ தான் இருந்திருக்க, அதனால உனக்கு எனக்கும் சம்பந்தம் ஏதாவது இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவுமே சொல்றான், ஆமா கண்டிப்பா எனக்கும் எதுவுமே ஞாபகம் இல்ல, ஆனா நம்ம 2 பேத்துக்கு என்ன உறவுன்னு கூட இப்ப தெரியல, நம்ம பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வந்து போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பிளான் பண்றாங்க. இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு போறதுக்கான மேப்பையுமே வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஹீரோயினி இவங்க 2 பேருமே கார்ல போறாங்க. இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த பாலம்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அந்த பாலத்துக்கு பக்கத்துல போனதுமே நம்ம ஹீரோயினியுமே சொல்றா, இங்க வச்சுதான் நான் உன்னை பார்த்தேன், அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படிங்கிற
மாதிரி சொல்றா. அப்படி அங்க நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறா. ஆனா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது. அதாவது கரெக்டா புரிஞ்சுக்க முடியல அவளால. சரி அதை சொல்லலாம்னு ட்ரை பண்றா, அதை சொல்லவும் முடியல. இப்போ ரெண்டு பேத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி விடு, நம்ம இப்போ ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வந்து போவோம், வா போலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கார்ல போறாங்க. கார்ல போயிட்டு ஒரு காட்டுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பையா நடந்து போறாங்க. அப்படி பையா நடந்து போகும்போது இவங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது. அந்த இடம் ஃபுல்லா கருகி போயிருக்குது. இவங்களுமே அதை போயிட்டு என்னடா கருகி போயிருக்குது, தீ பத்துச்சா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தீ பத்துனா அந்த இடம் எல்லாமே சாம்பல் ஆயிருக்கணும். ஆனா சாம்பல் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பாதி கருகியும் பாதி கருகாம அப்படி கட்டையா நிக்குது. இதை பார்த்து அவங்களுக்குமே ஒரு டவுட் ஆயிருது. இப்போ நம்ம ஹீரோவுமே சொல்றான், லாஸ்டா நான் இந்த இடத்துல தான் நின்னேன் அப்படின்ட்டு அந்த சர்க்கிள்குள்ள வந்து சொல்றான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினியுமே நான் இந்த இடத்துல நின்னுட்டு அவளும் அதே சர்க்கிள்குள்ள வந்து சொல்றா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினிக்குமே வந்து ஒரு டவுட் ஆகி போயிருது. ஒருவேளை இது எல்லாத்துக்குமே காரணம் இவனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோயினியுமே, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், ஏன்னா நீதான் எல்லாத்தையும் கொன்னு இருக்கா, அப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆன காரணமும் நீயா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்துட்டு இவன்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறா. இப்படியே ஒரு கட்டத்துக்கு ரோட்டு பக்கமாவே போயிடுறா. இவளுக்கு பின்னாடி நம்ம ஹீரோவுமே வந்துகிட்டு இருப்பான் பாத்தீங்களா. ஹே நில்லு, என்ன நம்பு, நான் சத்தியமா நான் யாரையும் எதுவும் பண்ணல, யாரையும் எதுவும் கஷ்டமும் படுத்த மாட்டேன், நான் யாரையும் கொல்லல, என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு ஆப்போசிட்ல அந்த ரோட்ல வந்து ஒரு போலீஸ் கார் வருது. அந்த கார்ல இருந்து ஒரு போலீஸ்கார பொண்ணுமே வந்து இறங்கி, இங்க பாரு நீ தானே லியம், உன்னதான் இங்க தேடிக்கிட்டு இருக்கோம், இங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினியுமே நடந்து போய்கிட்டே இருக்கா. அதாவது நம்ம ஹீரோவோட டிஸ்டன்ஸ் வைக்காம நடந்து போய்கிட்டே இருக்கா ரொம்ப தூரம். அந்த செகண்ட்ல நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு போலீஸ்கார பொண்ணு இருந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே இறந்து போயிடுறா. இதை திரும்பி பார்த்த நம்ம ஹீரோயினுமே மிரண்டு போயிடுறா. இப்ப ஏன்டா அவளை கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏ எம்மா, நான் அவளை சாக அடிக்கல, பொண்ணுங்களனால இப்படிதான் இருப்பீங்களா, நான் அவளை சாக அடிக்கல, நான் ஏன் அவளை சாக அடிக்க போறேன், அப்படி நான் சாக அடிச்சிருந்தேன்னா என் கையில எதுவுமே கிடையாது, நான் எப்படி சாக அடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவனுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது உண்மையை புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுமே வந்து திரும்ப ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அதெல்லாம் இவன் நம்புற மாதிரியே கிடையாது. அப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான், சரி லாஸ்ட் ஒரு சான்ஸ் கொடு, லாஸ்ட் ஒரே ஒரு உயிர் போகும், அது உன் கண்ணு முன்னாடி போகும், அதையுமே நீ பாப்பா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப வா நம்ம போலாம் அப்படின்ட்டு ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிடுறாங்க. அந்த காட்டு பகுதியிலுமே ஒரு ஆடு நிக்குது. இப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான், இங்க பாரு நீ நடந்து போய்கிட்டே இரு, நான் ஸ்டாப்னு சொல்லும் போது திரும்பி பாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது இந்த ஆடு, இந்த நிக்கிற பாத்தியா, இந்த ஆடு செத்து போகும், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்ப புரியும் எனக்குள்ள ப்ராப்ளம் உனக்கு என்னன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயினுமே அப்படியே கொஞ்சமா முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கா. இப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஸ்டாப், பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி அப்படியே 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அந்த செகண்ட்ல இந்த ஆடு அவ கண்ணு முன்னாடியே இறந்து போகுது. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினிக்கு வந்து என்னங்கிறது புரியுது. அப்போ லியமால எந்த உயிரும் போக கூடாதுன்னா அவன் பக்கத்துல நான் இருக்கணுங்கிறது அவளுக்குமே தெரிஞ்சுக்கிறா. அப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான், இப்போவாது எனக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து நீ புரிஞ்சுக்கிறியா, இதுதான் என்னோட ப்ராப்ளம், என்னாச்சுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினியுமே வந்து சொல்றா, இங்க பாரு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல வேணாம் அது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா அங்க நிறைய பேஷண்ட் இருப்பாங்க, உன்னை விட்டு தள்ளி போயிட்டுனா அங்க எல்லாருமே இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் போலீஸும் வலை வீச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட சிக்கணும்னா நம்ம 2 பேத்தையும் பிரிச்சிருவாங்க, எல்லாருமே செத்து போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல நம்ம போலீஸுக்கு தெரியாத மாதிரி உள்ள போவோம், உள்ள போயிட்டு ஒரே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் உன் உடம்ப, அப்படி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம்னா உனக்கு என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், நான் உன்னை விட்டு தள்ளி போக மாட்டேன், உன் பக்கத்துல தான் இருப்பேன், எந்த உயிருக்கும் ஆபத்து வராது, அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனியுமே சொல்றா. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க உள்ள டாக்டர் டீமே வந்து இவனுக்கு நடந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அவருமே சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ ஸ்கேன் எடுக்கிறதுக்குமே வந்து நம்ம ஹீரோயினியை வந்து வெளியே போக சொல்றாங்க. இங்க பாருங்க மேம், நீங்க வந்து வெளியே போங்க, அப்பனா தான் ஸ்கேன் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் வெளியே போல, ப்ளீஸ் எனக்காண்டி நான் இவன் பக்கத்திலே இருந்துக்கிறேன், இவனை விட்டு நான் தள்ளி போனா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னது எங்களுக்கு பிரச்சனையா, என்ன மேம் புலம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, நான் இவன் பக்கத்திலே இருக்கேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. கேட்டதுமே சரி மேம் நீங்க கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு டிஸ்டன்ஸ்ல பக்கத்துல நின்னுக்கிறாங்க. இவனுக்குமே ஸ்கேன் எடுத்து முடிச்சதுமே 2 பேருமே ரிசல்ட்டுக்காக வெளியே உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது அங்க டிவில ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அது என்ன நியூஸ்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் இருக்குன்னு பாத்தீங்களா, அந்த ட்ரக்கு கிட்ட ஒருத்தர் இருந்திருப்பான்னு சொல்லியிருப்பேன், அவனும் இறந்து போயிருப்பா. அது மட்டும் கிடையாது, இவங்க 2 பேருமே ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து இவங்க கிளம்பும் போது இவங்களை தேடி ஒரு போலீஸ் வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் இறந்து போயிருப்பாங்க. இது 2 நியூஸுமே வந்து தெரிஞ்சிருது. இது போலீஸுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேத்தையும் வலை வீசி. சரி ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு அவங்களுமே வெளியே போலான்னு நினைக்கும் போது வெளியே தான் அந்த போலீஸ்காரங்க நிறைய பேர் நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேருமே நின்றுட்டு இருக்கும்போது அந்த சைடு டாக்டருமே வராரு. வந்ததுமே இங்க பாருங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீங்க நல்லா இருக்கீங்க, கொஞ்சம் விஷயம் சொல்லணும், வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இல்ல நாங்க வரமாட்டேன், நீ இங்க வச்சே சொல்லு அப்படிங்கிற மாதிரி. இல்ல நீங்க உள்ள வந்தா தான் அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது இல்ல என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினி இவங்க 2 பேருமே அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அவங்க 2 பேருமே
லிஃப்ட் பக்கத்துல போனதும் நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறான். நம்ம ஹீரோயினி வந்து வெளியே காணாம போனவங்க எல்லாம் போட்டோஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த போட்டோஸ்ல நம்ம ஹீரோயினியோட இமேஜுமே இருக்குது, அதாவது மிஸ்ஸிங் சொல்லிட்டு. பார்த்த ஹீரோயினிக்குமே ஒண்ணுமே புரியல, என்னது நம்ம காணாம போயிட்டோமா, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்போ அவளுக்குமே ஞாபகம் வருது, அதாவது நம்ம ஹீரோயினியும் ஹீரோவும் அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் சந்திச்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினியுமே இதே நோட்டீஸ் தான் அவளுமே கையில வச்சிருப்பா. இதெல்லாம் அவள் ஞாபகத்துக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த லிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆயிருது, அதாவது ரெண்டு பேரும் பிரிய போறாங்க. ரெண்டு பேரும் பிரிச்சாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாத்துக்குமே சோலி முடிஞ்சிரும். இப்ப வேற வழியே கிடையாது, நம்ம இங்க இருந்து ஓடியே ஆகணும் அப்படின்ட்டு லிஃப்ட் ஒரு பக்கம் கீழே போகுது. யாரையும் சாக விடக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோனியுமே உயிரை கையில பிடிச்சிட்டு அவளுமே படியில ரொம்பவுமே வேகமா இறங்கிட்டு இருக்கா. உள்ள லிஃப்ட்ல நம்ம ஹீரோவுமே இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே செத்துருவீங்க, அடுத்ததுல நீங்க எல்லாருமே கீழே இறங்கிருங்க, உள்ள வராதீங்க, போங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே வெறித்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அடுத்த ஃப்ளோர்லயுமே எல்லாருமே இறங்கிடுறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோனி உள்ள போலான்னு பார்த்தா லிஃப்ட்டுமே லாக் ஆயிருது. இப்படியே ஒவ்வொரு ஃப்ளோரா கீழே இறங்கி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. யாருக்குமே எதுவுமே ஆகாம இப்ப லிஃப்ட் ஓபன் ஆனதுமே ரெண்டு பேருமே ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நல்ல வேளை யாருக்குமே எதுவுமே ஆகல, சாரி லியம் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து பிரைவேட்டான ஒரு இடத்துக்கு போகணும், வா போலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கார் எடுத்து ஒரு பிரைவேட்டான இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினியுமே வந்து அப்படியே அடுத்த நாள் கார்ல உட்கார்ந்து இருக்கும்போது அவளுக்குமே வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. அந்த வாய்ஸ் மெசேஜையுமே வந்து கேட்கறா. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினி ரோஸ் இருக்கா பாத்தீங்களா, இவளோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பி விட்டுருக்கான். இதை பார்த்துட்டு எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்கிற மாதிரி தான் அவளுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு, இங்க பாரு எனக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு போல, எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்கான், அவன் இடத்துக்கு போவோம், அவன்கிட்ட இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவோம் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான், இது ரிஸ்க், இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல பரவாயில்ல, நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம், அவன்கிட்ட போயிட்டு இந்த உண்மையெல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இவளுமே சொல்றா. ரோஸோட ஹஸ்பண்ட் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணா, ஆனா அவன் எங்க இருக்காங்கிறது அட்ரஸ் தெரியாதுல, அதனால அங்க உள்ள டெலிபோன் பூத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான அட்ரஸ் எல்லாம் வந்து எடுத்துறாங்க. அதாவது அந்த டெலிபோன் பூத்தை பொறுத்தளவு யார் யாருக்கு கால் பண்ணிருக்கோமோ அவங்களோட அட்ரஸ்ல இருந்து எல்லாமே அங்க இருக்கும். அதனால அந்த ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒன்னு எடுத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ரோஸோட ஹஸ்பண்ட்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனதுமே அவனுமே ரொம்ப நாள் பார்த்த மாதிரி, ரோஸ் இவ்வளவு நாள் எங்க போன, எங்க இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ எதுவும் கேட்காத, ஃபர்ஸ்ட் உடனே கார்ல ஏறு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, இரு ஃபர்ஸ்ட் நான் போலீஸ் கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ ஒரு மண்ணாங்கட்டியும் கால் பண்ணவனா மூட்டி ஏறா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்ப இவங்க மூணு பேருமே தனியா இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு ரோஸ், அதாவது நம்ம ஹீரோயினியுமே அவளோட ஹஸ்பண்ட் வந்து சொல்ல முயற்சி பண்றா. இங்க பாரு, நல்லா ஒண்ணு புரிஞ்சிருக்கோ, இந்த இருக்கான் பாத்தியா, இவன் பேரு லியம், இவன் வந்து எங்க போறானோ அவனை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிருவாங்க, அவன் பக்கத்துல நான் இருந்தா மட்டும்தான் யாருமே சாக மாட்டாங்க, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம லியம், அதாவது நம்ம ஹீரோ சொல்றத ரோஸால நம்ப முடியல, அதே மாதிரி தானே இவனுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனும் நம்ப மாட்டான். ரோஸோட ஹஸ்பண்டுமே வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேத்தையும் சந்தேகப்பட்டு இருக்கான். அப்படி சந்தேகப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அப்படியே பையா பின்னாடி போறான். பின்னாடி போயிட்டு நம்ம ரோஸோட ஹஸ்பண்ட கூப்பிட்டுட்டு, இங்க பாரு மேல புறா கூடு இருக்குது, நீங்க கொஞ்சம் தள்ளி பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போனதும் நம்ம ஹீரோவுமே வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறான். பின்னாடி எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் மேல இருந்த புறா எல்லாமே செத்து போயிட்டு பொத்துன்னு விழுகுது. இத பார்த்து ரோஸோட ஹஸ்பண்டுமே மிரண்டு போயிடுறான். இது உண்மையா, நீ சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி. ஆமா இது உண்மைதான், இதுதான் எங்களுக்கு உள்ள நிலைமை, நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே ரோஸோட ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்து போறாங்க. அப்போ அந்த ரோஸோட ஹஸ்பண்டுமே வந்து சொல்றான், இவ்வளவு நாள் நீ எங்க போன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவளால எந்த பதிலும் சொல்ல முடியல, என்கிட்ட எதுவும் கேட்காத, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, எனக்கு என்னாச்சுனே தெரியல, எல்லாமே மறந்து போன மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுமே வந்து உள்ள போறான். உள்ள போன அடுத்த செகண்ட் இவ ஹாஸ்பிட்டல்ல இவளையே காணுங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸை பார்த்திருப்பா பாத்தீங்களா, மிஸ்ஸிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ். அந்த நோட்டீஸ் இங்க இருக்குது. இதை பார்த்ததும் மிரண்டு போயிடுறா, என்னடா மிஸ்ஸிங்கிற நோட்டீஸ் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இதையுமே எடுத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரோஸோட ஹஸ்பண்டுமே வரான். அவன்கிட்டயுமே, இங்க பாரு இந்த நோட்டீஸ்ல இருக்கிறது நான் தானே, நான் எப்படி காணாம போயிருக்கேன், நான் உயிரோட தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, வெயிட் உனக்கு இன்னும் எதுவுமே புரியல நினைக்கிறேன், நீ சொன்ன மாதிரி நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, அப்படியே இரு நான் வரேன் அப்படின்ட்டு நம்ம ரோஸோட ஹஸ்பண்டுமே உள்ள போயிட்டு அவன் ஒரு போட்டோவை எட்டு வர்றான். அந்த போட்டோவை எட்டு வந்ததுமே, இங்க பாரு இதுல இருக்கிற ரெண்டு போட்டோ இருக்கு பாத்தியா, ரெண்டுமே நீ கிடையாது, இது உன்னோட தங்கச்சி, இந்த இது வந்து நீ, உன் தங்கச்சி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டா, அவ எங்க போனா என்ன ஆனானே தெரியல, இவள மாதிரி நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, அவ காணாம போனதுல இருந்து நீ ரொம்பவுமே கஷ்டப்பட்ட, எங்க போற எங்க போயிட்டு வர எதுவுமே தெரியாது, திடீர்னு காணாம போயிருவ, எங்க போனேன்னு கேட்டா அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டேன், சரி உன்னை சாதாரணமா விட்டுருவோம், உன் போக்கிலே விட்டுருவோம் அப்படின்ட்டு தான் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்காம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த செகண்ட்லயே அவளுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினியை வந்து ஒரு பிரிட்ஜ்ல வந்து பாத்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த பிரிட்ஜ்ல வந்து நம்ம ஹீரோயினி அவளோட தங்கச்சி வந்து காணாம போயிருப்பான்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த மிஸ்ஸிங்கிற ஒரு நோட்டீஸை கையில வச்சுக்கிட்டு அவளுமே சாக போயிருப்பா. அப்படி சாக போனவளை தான் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தி வச்சிருப்பான்.
இதுமே இவளுக்கு ஞாபகம் வந்துருது. அப்பதான் இன்னொன்னுமே யோசிக்கிறாவா, ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் இவனா கூட இருக்கலாம். இவனை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் லியம் நம்ம கூட இருக்கா, இவன் எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல, அப்ப இவன்ட்ட இந்த உண்மையை சொல்லலாம் அப்படின்ட்டு அவளோட ஹஸ்பண்டையுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, ஏதாவது போட்டு எட்டு வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ள அனுப்பி விட்டுறான். உள்ள அனுப்பி விட்டு அடுத்த செகண்ட் இவளுமே லியம்ட்ட வந்து, இங்க பாரு, நம்ம சொன்னோம்ல அந்த பிரிட்ஜ்ல நான் சாக போனப்ப நீ தான் என்ன காப்பாத்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லியமோட மடியிலேயே வந்து படுத்துக்கிறா. இது டீ எட்டு வந்த நம்ம ரோஸோட ஹஸ்பண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே பார்த்ததும் என்னடா ஏன் பொண்டாட்டி உன் மடியில படுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவளுக்கு. இப்ப அவனுமே அப்படியே டென்ஷன் ஆயிடுறான். இப்ப அப்படியே அன்னைக்கு பொழுது முடிஞ்சிருது. முடிஞ்சு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினியுமே சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க பாரு, நாங்க 2 பேரும் ரொம்ப தூரத்துல போயிடுறோம், இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் உன் பக்கத்துல வந்துருவேன், நீ பயப்படாத, ஏன்னா நாங்க 2 பேரும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரோஸோட ஹஸ்பண்ட் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இல்ல நீ வர வேணாம், நீ இங்க இருக்கிறதா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, இல்ல அவங்களும் வரட்டும், உன்னோட ஹஸ்பண்ட் தானே, நீ ஏன் தனியா இருக்க, அவங்களும் உன் கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இல்ல லியம் உனக்கு புரியாது, நம்ம 2 பேரும் அங்க இருக்கணும், இவன் இங்க இருந்தா தான் இங்க நடக்கிறது எல்லா விஷயத்தையும் நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாவா. ஆனா நம்ம ரோஸோட ஹஸ்பண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான், ஒத்துக்கவே மாட்டான். ஒரு கட்டத்துல சரி இருங்க வரேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போவான். ரூமுக்குள்ள போய் இவங்க இங்கதான் இருக்காங்கன்ட்டு போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுவான். சொல்லிட்டு உள்ள வந்துட்டு சரி ஓகே நீங்க போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லுவான். என்னடா இவ்வளவு நேரம் போவேணாம்னு சொன்னவன் இப்ப போன்னு சொல்றான்ட்டு இவங்களுக்குமே ஒரு டவுட்டா இருக்கும். அடுத்த செகண்ட்ல அந்த வீட்டுக்கு வெளியுமே வந்து போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்ததுமே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்றது நம்ம ஹீரோனி இருக்கால, அவளோட ஹஸ்பண்ட தான். அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் உள்ளதா இருக்காங்க, இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இவங்க 2 பேத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி சரி ஒன்னா கூட்டி போவாங்கன்னு பார்த்தோம்னா 2 பேத்தையுமே தனித்தனியா பிரிக்கிறாங்க. அப்ப அவங்களுமே சொல்றாங்க, சார் எங்களை பிரிக்காதீங்க, பிரிச்சா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. இப்படியே ரொம்ப தூரம் போக போக இவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸுமே வந்து அதிகரிக்குது. இப்படி அதிகரிக்கும் போது அங்க உள்ள போலீஸ் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிடுறாங்க. இத பார்த்த ஒரு போலீஸுமே வந்து நம்ம ஹீரோவை சுட வர அவனுமே வந்து செத்து போயிடுறாங்க பக்கத்துல நெருங்கும் போது. ஆக மொத்தத்துல அங்க உள்ளவங்க எல்லாருமே செத்து போயிடுறாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு கதி கலங்கி போயிடுறான். இத பார்த்த ஹீரோயினி ஹஸ்பண்டுமே ஹீரோயினி இவங்க 2 பேத்துக்குமே கை விலங்க அவுத்து விட்டுட்டு, நீங்க சொல்றது எனக்கு இப்ப புரியுது, நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க இங்க இருந்து வந்து ரொம்ப தூரம் போயிருங்க, எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களையுமே அனுப்பி விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோயினி இவங்களுமே அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது சாப்பிடுறதுக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு இவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு டிவில வந்து நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நியூஸ்ல பார்த்தோம்னா நாசாவோட சேட்டிலைட் இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருந்து ஏதோ ஒரு மின்னல் மாதிரி ஒண்ணு வந்து தாக்கி இருக்குது பூமியை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோயினி அடங்கொய்யால இதுதான் எங்களுக்கு காரணமா, இதனாலதான் நாங்க இப்படி இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேத்துக்குமே தெரிஞ்சுக்குது. இப்ப உடனே அந்த கார் எடுத்துட்டு அவங்க 2 பேருமே வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து போறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் மார்னிங் பார்த்தோம்னா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இதுக்கு ஒரே சொல்யூஷன் நாசாவோட பிளேஸுக்கு வந்து போறதா, அங்க போனா தான் இதால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறது அவங்களுக்கு சொல்ல முடியும், அவங்களால மட்டும்தான் இந்த இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது நம்ம ஹீரோவுக்கும் நல்லாவே புரியுது. சரி ஓகே நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்குக்குமே வந்து போறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினி வந்து கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்ப பத்தல வைக்கலான்ட்டு அவளுமே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப இவளுமே ஒரு நெருப்ப பத்த வைக்க போகும்போது உள்ள ஏதோ ஒரு புக் மாதிரி கிடைக்குது. அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினி ரோஸ் இருக்கால, இவளோட தங்கச்சி இருப்பாள, இவ தங்கச்சி பேரு லில்லி. ஆக்சுவலா லில்லி காணாம போன அதே நாள்ல அதே வருஷத்துல நிறைய பொண்ணுங்க வந்து காணாம போயிருக்குது. அந்த பொண்ணுங்களோட இமேஜ் எல்லாமே வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒட்டி அந்த புக்குக்குள்ள வந்து ஒட்டி வச்சிருக்கான். ஆக்சுவலா இவ இருக்கா பாத்தீங்களா, இந்த வீடா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ஹீரோவோட லியமோட வீடு தான் இது. இப்போ இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம்ட்டு ஓரளவுக்கு ஒரு சில டவுட்ல இருக்கும் போகும்போது அவளுக்கு சில இமேஜின் எல்லாம் வந்து போகுது. அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கால, நம்ம ஹீரோனிய ஒரு பிரிட்ஜ்ல இருந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திருப்பான் பாத்தீங்களா, காப்பாத்திட்டு வாங்க நான் உங்களை வீட்டுல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்லயே வந்து ஏத்தி கொண்டு வந்திருப்பான். ஆக்சுவலா நம்ம ஹீரோனியோட தங்கச்சி லில்லிக்கு அப்புறம் நம்ம ஹீரோனியை தான் டார்கெட். இப்போ அவளையுமே அப்படியே கார்ல கூட்டி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஊசியை எடுத்து அவ கழுத்துல குத்த போலான்னு போவான். ஆனா அதையுமே நம்ம ஹீரோயினி ரோஸ் வந்து தடுத்துருவா. அப்படி தடுக்கும் போதுதான் இந்த ஆக்சிடென்ட்னு ஒண்ணு உருவாயிருக்கும். அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் வண்டி கவுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல இருப்பான், நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தள்ளி போயிட்டு நம்ம ஹீரோனியும் ஒரு பக்கத்துல இருப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பேன் ஒரு சர்க்கிள்ல 2 பேருமே ஆப்போசிட்ல எதிர்த்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நின்று இருப்பாங்கன்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அது இதுதான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து அந்த லேக்ல போட்ல அப்படியே உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு உட்கார்ந்துருக்கும் போது அவனுக்கும் நிறைய இமேஜின் வந்துட்டு போயிட்டு இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி பொண்ணுங்கள் நிறைய பேத்த கடத்திருப்பான் பாத்தீங்களா, அவன் கடத்தின பொண்ணுங்க எல்லாத்தையுமே சாகடிச்சு அந்த லேக்ல வந்து தூக்கி போடுவான் பாத்தீங்களா, அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்து இமேஜினா வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் வந்து நிறைய பொண்ணுங்களை வந்து சாகடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுமே ரொம்பவுமே கஷ்டப்படுறான். ஆக்சுவலா நம்ம லியம்
வந்து பழைய லியம் கிடையாது. அந்த மின்னல் தாக்குதல இருந்து ரொம்பவுமே டிஃபரெண்டா மாறிட்டான். அதாவது ஒரு உயிர் போனா கூட அதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுறான். அந்த அளவுக்கு ரொம்பவுமே நல்லவன் ஆயிட்டான். இவனுமே கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா, அவளுமே கையில கண்ணை வச்சுக்கிட்டு, இங்க பாரு நீ ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சனா உன்னை கொன்றுவேன் இந்த இடத்துலயே. என் தங்கச்சி லில்லில இருந்து எல்லா பொண்ணுங்களும் காணாம போனதுக்கு நீ தாண்டா காரணம். என்னையுமே காப்பாத்தி நீ கொல்றதுக்கு தாண்டா பாத்திருக்க. உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா அப்படின்ட்டு கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே அவ பேச பேச ரொம்பவுமே கதறி கதறி அழுகுறான். இங்க பாரு நீ என்ன சுடுறது இருக்கட்டும், ஆனா சுடுறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். ஆனா இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன் எனக்கு சத்தியமே தெரியல. ஆனா இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சாரி என்ன மன்னிச்சிரு. இதுக்கு நான் என்ன பண்ணாலும் அதுக்கு தீர்வாகாது. என்ன சுட்டு கொன்னுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நம்ம ஹீரோயினி ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிடறா. ஏன்னா நம்ம ஹீரோயினி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இவன் கூட தான் இருந்திருக்கான். இவனை பத்தி கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. எப்படி இருந்தா இப்ப எப்படி டோட்டலா மாறி இருக்காங்கிறது நம்ம ஹீரோனிக்கு வந்து தெரியுது. அதனால நம்ம ஹீரோனியால இவனை எதுவுமே பண்ண முடியல. இப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு நீ முன்னாடி போ அப்படின்ட்டு அப்படியே கூட்டி போய்கிட்டே இருக்கா இவளுமே. அப்படி அந்த வீட்டு பக்கத்துல போனதும் பார்த்தோம்னா இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு இவங்கிட்ட இருக்கிறத கொள்ளையடிக்க ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க சின்ன பசங்க. இப்ப அவங்களுமே கண்ணெல்லாம் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோயினி இவங்க 2 பேத்தையுமே பிரிக்கிறாங்க. பிரிக்காதீங்கடா சொல்றதை கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவங்களை பிரிக்கிறனால நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்த 2 பேரும் மண்டைய போட்டுறாங்க. சோழி முடிஞ்சு அவங்களுக்கு. இத பார்த்து ஆப்போசிட்ல நம்ம ஹீரோனி பக்கத்துல ஒருத்தன் நின்று பாத்தீங்களா, அவனுமே மிரண்டு போயிடுறான். இப்போ அவனையுமே தள்ளி விட்டு நம்ம ஹீரோனி தூரத்துல போயிடுறான். ஆனா அந்த பையனுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா 2 பேருமே தூரத்துல இருக்காங்க. அந்த பையனும் இவங்களை விட்டு தூரத்துல தான் நிக்கிறான். இப்ப இவனை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பக்கத்துல ஓடி வரும்போது அந்த குட்டி பையனுமே ஹீரோனிய பார்த்து காலிலேயே சுற்றுவான். ஆனா அதே செகண்ட் இவனும் மண்டைய போட்டுருவான். அடங்கொய்யால ஏன்டா இவளை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவான். அத்தனை பேர் இவன் முன்னாடி சாகும்போது கூட அழுகல. ஆனா நம்ம ஹீரோயினிக்கு வந்து அடிபடும் போது இவனு ரொம்பவுமே கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடறான். இங்க பாரு உன்னை நான் காப்பாத்திருவேன், நீ பயப்படாத, நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இல்ல என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாத, அங்க போனா எல்லாருமே இறந்து போயிருவாங்க, வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல யாரும் சாக மாட்டாங்க, நீ பயப்படாத, நான் அதுக்கு கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளையுமே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் இவளை காப்பாத்துங்க, எப்படியாவது இவளை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே வந்து ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. இவங்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவுமே லாங் ஆகுது. அப்படி லாங் ஆக ரோஸுமே வந்து லியம் என்னாச்சு என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லியம் லாஸ்டா ஒண்ணு பண்ணுவான் பாருங்களேன். எப்பா மனசெல்லாம் அப்படியே கொந்தளிச்சிரும் நமக்கு. அவன் பைக்குள்ள இருக்கிற அப்படியே கண் எடுத்து அவன் தலையில வச்சு அவனே டப்புன்னு சுட்டு அவனே அதே இடத்துல செத்து போயிருவான். அவன் செத்ததுனால அவனோட பவர் எல்லாமே வந்து காணாம போயிரும். இன்னொரு பக்கம் இவளுக்கும் உடம்பு சரியானதும் ரொம்பவுமே வந்து அழுக ஆரம்பிச்சிருவா லியம் நினைச்சு. அப்படியே அவன் செத்ததோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு வேற ரகமான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய படம் கண்ணிமைக்காம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.